டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரவி மோகன், சிவகார்த்திகேயன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிப்பில் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. எனக்கு வந்து ஷாக்கிங்காக இருந்தது 20 வருஷத்துக்கு முன்னாடி அது கேட்கும்போது. இங்கே ஒரு குரூப் இருக்குது, வைஃப்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க, யார் யாரோட வேணாலும் உடலுறவு வச்சுக்கலாம். அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கிறவங்கள இவங்க தேடி தேடி போய் இவங்க ஒரு குரூப்பாக ஆகிடுவாங்களாம். அவங்கள பார்த்தா அவங்களுக்கு தெரியுமா, இவங்களுக்கும் அந்த மாதிரி தெரியுமா. அதில் வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸே கிடையாது. நீங்கள் 25 வயசு பொண்ணு பையனும் இருக்கலாம், 40 வயசு ஆணும் பெண்ணும் இருக்கலாம். ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு டிடெக்டிவ் மாலதி இருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் தம்பி. மேம், இந்த இல்லீகல் அஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்குலாம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு மேம். இது வந்து இப்போதான் வந்து அதிகமாக தெரியுதா இல்லை எப்படி மேம்? அந்த காலத்துலேருந்தே இருக்குது. இலைமறைவாக காய்மறைவாக நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு கட்டமைப்பை அமைச்சு இப்படி தான் இருக்கணும், ஒரு பஞ்சாயத்து வச்சு இப்படி பண்ணி நீங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பஞ்சாயத்துலாம் நடக்கும். நிறைய பழைய படங்களை பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தில் வந்து பேசுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவாங்க. அப்போ வந்து இது மிக குறைவாக இருந்தது. அன்றைக்கி இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது, மிக குறைவாக இருந்தது. இன்றைக்கி வந்து அதிகமாக இருக்குது. நிறைய வந்து கிராமப்புறங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருக்காங்க, வயிறு பெருசாக இருக்கும், கேட்டால் வயிற்றில் கட்டி வளர்ந்துருக்கு, ஆப்ரேஷன் பண்ண போகிறேன்னு சொல்லி குழந்தைய பெற்று கொடுத்துட்டு வந்துடுவாங்கன்னெல்லாம் சொல்லுவாங்க. நான் ஒரு சில வில்லேஜஸ் போகும்போது அவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி. இது வந்து இன்றைக்கி மீடியா இருக்குது, அது மீடியாவோட நம்ம யூடியூப் சேனல்ஸ் நிறையா இருக்கிறதுனால யாருக்கு என்ன வேணுமோ ஒளிஞ்சு உட்காந்து பார்த்துக்கலாம் இல்லையா. ஒரு ரூம்குள்ளே போய் கதவை சாத்திட்டு பார்க்கலாம், இல்லை பாத்ரூமில் உட்காந்து பார்க்குறாங்க, ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு கேட்டுக்கிறாங்க கேட்குறத, இல்லை ஒரு தனியாக ஒரு இடம் வாக்கிங் போகிற மாதிரி போயிட்டு அங்கே உட்காந்து பேசுறது கேட்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதனால நிறைய தெரியுது வெளியே. முன்னாடி வந்து வெளியே தெரியாது, இப்போ தெரியுது. இந்த பிரபலங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டா வந்து அப்படியே ஒரு இது பண்ணுற மாதிரி வந்து அத்தனை கேமரா அங்கே போய் அவர்களும் மனிதர்கள் தானே, கிசு கிசு எழுதுறதெல்லாம் இருந்தது. இன்றைக்கி அவங்கள மிஞ்சிருச்சு இதெல்லாம். இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து இந்த உறவுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. இது என்னென்னா, மிதமிஞ்சிய பணம் இன்றைக்கி சமுதாயத்தில் உலா வருகிறது. அதாவது எல்லார் கையிலையும் பணம் நிறையா இருக்குது. அதாவது இப்போ ஒரு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ உங்கள் அப்பாவுடைய சம்பளத்தை விட உங்களுடைய சம்பளம் அதிகமாக இருக்கும். இப்போ என் ஃப்ரெண்டு வந்து சொல்லுவாங்க, என் பொண்ணு வந்து அவங்க அப்பா வந்து வாங்காத அளவுக்கு நிறைய சம்பளம் வாங்குறா, அவர் ரிட்டையர் ஆனப்போ கூட இந்த அளவு சம்பளம் வாங்கலை, 2 லட்ச ரூபா வாங்குறா அப்படின்வாங்க. அது மாதிரி பணம் அதிகமாக இருக்கும்போது அது எப்படி செலவு செய்வது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பணம் அதுக்கு வந்து அந்த கல்ச்சரை வந்து ஐடியே உருவாக்குது. வீக்கெண்ட் கெட் டுகெதர்ஸ், ஒரு பப்பில் இல்லை ரெஸ்டோ பாரில் ஒரு குரூப் கெட் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் இருக்கிற பீப்புளெல்லாம் வருவாங்க, வந்து அங்கே ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக. ஸோ தட் லீட்ஸ் டு அப்படியே ஸ்லோலி அந்த அவுட்டிங் கலாச்சாரம் வந்து வந்துருச்சு. யாருக்கும் வீட்டில் சனி ஞாயிறுலாம் வீட்டில் உட்காருங்க. நாங்களாம் அந்த காலத்தில் சனி ஞாயிறானா ஒளிமொழியும் டிவியில் போடுவாங்க, சண்டே அன்றைக்கி நல்ல மூவி போடுவாங்க அப்படின்னு உட்காந்துருப்போம். இன்றைக்கி அப்படி கிடையாது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா உங்களை வினோதமாக பார்க்கக்கூடிய சமுதாயம் தான் இன்றைக்கி இருக்குது. வெளியே போலியா, சண்டே வீட்டில் உட்காந்துருக்கீங்க. அதை விட வந்து வெளியூர் போகிறது, ஒரு மாதத்துக்கு ஒரு வெளியூர் ட்ரிப்பு சம்பாரிச்சோமா, அந்த மாதத்தோடு அந்த பணத்தை காலி பண்ணிட்டோமா அப்படிங்கிற ஆட்டிடியூடில் தான் இன்றைக்கி வந்து இருக்குது. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இப்போது ஒரு லேடி என்கிட்ட பேசும்போது அது என்னுடைய நினைவுகளில் வந்தது. ஒரு கார் கீஸ் போட்டு வைஃப்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஷாக்கிங்காக இருந்தது 20 வருஷத்துக்கு முன்னாடி அது கேட்கும்போது. அதே இது திரும்பவும் ரிப்பீட் ஆகுது. ஒரு லேடி தான் பேசுகிறாங்க, பேசிட்டு இந்த மாதிரி எங்களுது ஒரு குரூப் இருக்குது. என்ன குரூப் அப்படின்னு, இல்லை நாங்கள் இந்த மாதிரி வைஃப்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க, யார் யாரோட வேணாலும் உடலுறவு வச்சுக்கலாம் அப்படின்னு. இந்தியாவில், ஐ மீன் தமிழ்நாட்டில், சென்னையில், இங்கே நம்ம அந்த பக்கம் ஜிஎஸ்டி ரோடில் அப்படியே போங்க, அந்த பக்கம் எங்கேயோ இங்கே ஓகே அப்படின்னு சொல்ல எனக்கு
அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ நான் என்னம்மா பண்ணணும், நீங்கள் யார் அப்படின்னு, நானும் அதில் இருக்கேன்னு. இப்போ எதுக்குமா என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க சொல்கிறதெல்லாம் எனக்கு வினோதமாக இருக்குது. அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்களாம், அந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கிறவங்கள இவங்க தேடி தேடி போய் இவங்க ஒரு குரூப்பாக ஆகிடுவாங்களாம். இப்போ சொல்லுவாங்க தெரியுமா, அந்த கேக்கு வந்து கே தெரியும்னு, அந்த அவங்க ஒரு குரூப்பிசம் ஆகிடுவாங்க இல்லையா, அது மாதிரி ஹோமோசெக்ஷுவல் இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி ஒரு அவங்களுக்குரிய ஒரு குரூப்பை அவங்களே இது பண்ண, அவங்கள பார்த்தா அவங்களுக்கு தெரியுமா, இவங்களுக்கும் அந்த மாதிரி தெரியுமா. ஓகே. அதில் வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸே கிடையாது. நீங்கள் 25 வயசு பொண்ணு பையனும் இருக்கலாம், 40 வயசு ஆணும் பெண்ணும் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய குரூப் இருக்கும். அவங்க வந்து எப்படி வேணாலும் யாரோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்க போயிடுவாங்களாம். அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம். அந்த கீ கலாச்சாரம் ஒன்று, கார்கியை போட்டு ஒய்ஃபை தேர்ந்தெடுத்து போகிறது ஒன்று. இது வந்து இது ஒரு தனி கலாச்சாரம். சரி, என்னம்மா பிரச்சனை, நான் என்ன பண்ணணும் இப்போ உனக்கு அப்படின்னேன். இல்லை, எனக்கு இதுலேருந்து வெளியில் வரணும்னு தோணுது, நான் எப்படி வர்றது? வெளியில் வரணும்னு தோணுனதே பெரிய விஷயம். அதை நீயா வந்து வெளியில் வந்துடும் அதுலேருந்து. நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. உனக்கு இதுக்கு சைக்கலாஜிக்கலாக ட்ரீட்மெண்ட் வேணால் ப்ளீஸ் கோ டு அ சைக்காலஜிஸ்ட்டு. இந்த மாதிரி ஆட்டிடியூட்லாம் எப்படி உங்களுக்கு வருதுன்னே நமக்கு தெரியல. இது மாதிரி கலாச்சாரம் வளர்றதுக்கு என்ன மேம் காரணமாக இருக்குது? இந்த வெளிநாட்டில் இது நடக்குது அது நடக்குதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதை வந்து இவங்க எல்லாரும் நிறைய பார்க்குறாங்க. அவங்களுடைய அதான் எதுக்கு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறாங்களோ இல்லையோ, இதுக்கு இன்ஸ்பிரேஷன் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம மக்கள். இது வந்து இதுலேருந்து அவங்க வெளியே வரணும். அதாவது என்னென்னா, அபரிவிதமான பணம் புழக்கம் ஒன்று. அபரிவிதம்னா நான் சொல்கிறதுலாம் பெரிய நீங்கள் லேக்ஸ் கணக்கில் கோடி கணக்கிலலாம் வேண்டாம். ஒரு ஸ்டேட்டஸ் ஹைக் 10,000லேருந்து 15,000, 20லேருந்து 25, 30, 40 இந்த சம்பள ஹைக்கு ப்ளஸ் மண்டே டு ஃப்ரைடே ஒர்க்கு, சாட்டர்டே சண்டே அவுட்டிங். இந்த கலாச்சாரத்தில் வந்தோடனே அவங்க இதுக்கு அடாப்ட் ஆகிடுறாங்க. எப்படி அடாப்ட் ஆகிறாங்கன்னு நமக்கு புரியல. அடாப்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து போய்கிட்டு தான் இருக்குது. இனி போகக்கூடிய காலகட்டங்களில் எப்படி இருக்கும்னு நமக்கு தடுக்க தெரியல. வழி இல்லையா மேம்? இல்லை மக்கள் மாறணுமா? அது எப்படின்னு சொல்ல வரீங்க? இது நம்ம தடுக்க முடியாது. இப்போ எதுவுமே வந்து தப்பு இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ அவர் ஆணும் பெண்ணும் உறவு வைத்துக் கொள்வது வந்து தவறில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நீதிமன்றம் தீர்ப்பே வந்துருச்சு. இன்னொன்று வந்து அதை வந்து நீங்கள் எவிடன்ஸாக காமிச்சு அதுக்காக எனக்கு டிவோர்ஸ் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்க முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு இதுவாக மாறிடுச்சு. நான் தான் சொல்கிறேன் இல்லையா, உலகம் உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நமக்கு நாமே வந்து திரும்பி நாமளே கரெக்ட் பண்ணிட்டு வரக்கூடிய காலகட்டம் வரும். ஏன்னா இப்போ ஜனத்தொகை பெருகிடுச்சு. இது வந்து சொல்லுவாங்க, கலிகாலம் வந்த அழிவு வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் சுருங்கி வரும்போது திரும்ப நம்ம அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே திரும்ப வந்துருவோம்னு நினைக்கிறேன் நான். ஓகே. நம்ம இதை பார்த்து சின்ன பசங்க இன்ஸ்பயர் ஆகாங்களா மேம்? அவங்களுக்கு என்ன மேம் சொல்ல வரீங்க? இப்போ பெரியவங்க இப்படி பண்ணுறதால சின்ன பசங்க பார்த்து நம்மளும் இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதானே நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போது இன்றைக்கி சின்ன குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் சின்ன குழந்தைங்கள கேட்டேன், ஏய் அவன் என் பாய் ஃப்ரெண்டு, உன் பாய் ஃப்ரெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தை சொல்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்குது. அப்போது அதுக்கு யார் உதாரணம்? எப்படி இதெல்லாம் அதுங்களுக்கு தெரியுது? ஐ லவ் யூ சொல்லுது சின்ன குழந்தை, ஐ லவ் ஹர் அப்படின்னு சொல்லுது. அதெல்லாம் எதை பார்த்து சொல்லுது? பெரியவங்க பண்ணுறதுனா, பெரியவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை வந்து டூப்ளிகேட் பண்ணுறாங்க குழந்தைங்க, உடனே அப்சர்வ் பண்ணிப்பாங்க. அதனால தான் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, குழந்தைங்களுக்கு கூட பேசும்போது வாடி போடி வாடா போடான்லாம் பேசுனா அதை பிக்கப் பண்ணிவிடுவாங்க குழந்தைங்கன்னு சொல்லி, வாங்க உட்காருங்க அப்படின்னு நாங்கள்லாம் எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு நாங்கள் பேசுவோம். நம்ம வந்து நாமக்கல் பரமத்தி வேலூர் பக்கம் இருக்கோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு வாங்க போங்க, கண்ணு வாங்க, தம்பி உட்காருங்க, இந்த ஒரு கலாச்சாரம் தான் அங்கே இருக்கும். எவ்வளவு இப்போ வந்து உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னா வாயா உட்கார ஆயாமாங்க. அந்த ஆயாங்கிறது வந்து ஒரு மரியாதைக்குரிய சொல் அங்கே இருக்கவங்கக்கிட்ட. தண்ணி குடிக்கிறியாயா அந்த மாதிரி பேசுவாங்க. அப்போது அதை பார்க்குற குழந்தை என்ன பண்ணும்? அதை அப்படியே பிக்கப் பண்ணும். அதை தான் சொல்லும். குழந்தைகள் வந்து நாம் என்ன பண்ணுறோமோ அதை டூப்ளிகேட் பண்ணக்கூடிய விஷயம் குழந்தைகிட்ட இருக்குது. அப்படியே அதை செய்யும். அது நீங்கள் வந்து ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்துகிட்டு தாறுமாறாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு பேச தெரியாது, ஆன் பண்ண தெரியாது. நான் கேட்டேன் என்னென்ன, அவங்க அப்பா இப்படி தான் நடந்துகிட்டு இருப்பார், அது நடந்து காமிக்குது. ஸோ இயல்பு, குழந்தைகளுடைய இயல்பு. நாம் தவறு பண்ணோன்னா அந்த தவறு குழந்தை செய்ய தான் செய்யும். சினிமாக்களும் ஒரு சில காரணம்லாம் இருக்கா மேம் இதுக்கெல்லாம்? கண்டிப்பாக கண் பார்க்குது இல்லை,
அப்போ தான் எங்களுக்கெல்லாம் அந்த வயசு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கூடாது, நல்லது எதுவோ அதை மட்டும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க அன்னைக்கு. இப்போ நீங்கள் கூட எந்த சினிமாவில் போட்டாலும் குடி போதைக்கு அடிமையாகாதீர்கள் அப்படின்னு கீழே போட்டுறாங்க இல்லையா? ஸோ நீங்கள் நல்லது கெட்டது வாழ்க்கையில் வரதான் செய்யும், வராமல்லாம் இருக்காது. அதையும் கடந்து நம்ம நல்லவர்களாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்கணும், அதையும் தாண்டி வாழணும். அப்போ தான் வந்து நம்ம நாடு நல்லாயிருக்கும். மேம் இப்போ சினிமாவில் காட்டுற மாதிரி இந்த சுகர் டேடி கல்ச்சர் ஒன்று காட்டுறாங்க, இது மாதிரிலாம் இல்லீகலாக ரொம்ப காட்டுறாங்களா மேம்? அப்படிப்பட்டவங்களுக்கு இப்படி என்ன மேம் சொல்ல வரீங்க நீங்கள்? இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு கர்நாடகை போடும்போது ஆஸ் இயக்குநர்களுக்கு எந்த மாதிரியான இதுவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க என்ன நினச்சி போடுறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது, நீங்கள் உங்கள் குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு நினச்சி போடுறதா அவங்க நினைக்கிறாங்க. அதையே பார்த்து கற்றுக்கிறவங்களா இருக்கிறாங்க நம்ம சமுதாயம். இப்போது தீயவைகளை காமிக்காதீங்க, எப்பவுமே கண் என்ன பார்க்குதோ அதை செய்யுது. ஸோ தீய விஷயங்களை நம்ம வந்து காமிக்கிறத குறைக்கணும். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வட இந்தியரை வந்து நம்ம ஏரியாவில் இருக்கவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா போதையில் வந்து அடிச்சிருக்கதா நியூஸ் சொல்கிறாங்க மேம். அப்படி வர்றதுக்கு வந்து என்ன மேம் காரணமாக இருக்குது? ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சில பிரபல இயக்குநர்களாக இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து ஒரு காரணம். ஏன்னா அவங்க தான் வந்து வெட்டு கூத்து சம்மந்தப்பட்ட படம்லாம் எடுக்கிறாங்க, அதை பார்த்து தான் இந்த இருக்கிற பசங்களாம் வந்து கத்திலாம் எடுத்து இது மாதிரிலாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கூற்று சொல்கிறாங்க. இந்த கூற்று நீ எப்படிமே பார்க்குறீங்க? இல்லை, குழந்தைங்களுக்கு வந்து என்ன இப்போ வந்து அவங்களாம் எல்லாமே தெரிஞ்சு செய்கிறாங்களான்னா நமக்கு தெரியல. இன்னொன்று வந்து அதான் நான் சொன்னேன் இல்லையா, கண் பார்ப்பதை கை செய்கிறது. நீ நல்லவனாக இருக்கணும்னு உன் மனசில் வந்து ஆணி அடித்து சொல்லிக்கிட்டோன்னா உன்னால் உன்னுடைய பாதையிலேருந்து மாறி போக முடியாது. ஸோ நீ வந்து என்ன பார்த்தாலும் நான் நல்லவனாக இருக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மை இருக்கணும். இப்போ நீங்கள் நல்ல பையனாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அதனால நீங்கள் உங்களுடைய ஆட்டிடியூட் நல்லா இருக்குது. இப்போது இல்லை நம்ம வெளி உலகுக்கு வந்து அப்படி ஒரு மாதிரி நடிச்சுக்குவோம், உள்ளே வேறு மாதிரி இருப்போம்னு மனசு நினச்சிருச்சுன்னா அந்த மனசு வந்து சொல்கிறத வந்து செய்கையில் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நம்மளுடைய மனது வந்து பண்பட வேண்டும். நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் நம்ம சுற்றி எவ்வளோ கெட்ட விஷயங்கள் நடந்தாலும் நல்ல விஷயத்தை மட்டுமே நம்ம கிரகிச்சு எடுத்துக்கணும். இந்த மனப்பான்மை எல்லோருக்கும் வர வேண்டும். அப்படி வந்தால் தான் அது நல்ல விஷயமாக இருக்கும், நல்ல ஒரு சமுதாயம் வந்து நம்ம நாட்டுக்கு நலம் தரும். ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி மேம். நன்றி. டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரவி மோகன், சிவகார்த்திகேயன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிப்பில் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ், let the celebrations begin. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.